to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனுடைய சமாதானத்தாலும் சமூகத்தாலும் பாதுகாக்கப்பட்ட அவரது வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள். அவரது சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது அவர் தம் மகிமைக்காக எழும்பும்படி செய்து உங்களை கட்டுவார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை எழுந்திருந்து கட்டும்படி செய்வார். உங்களுக்கானவையெல்லாம் தேவனால் கட்டப்படும். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்கள் இருதயத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை தம் வீடாக ஸ்தாபிப்பார். ஓபேதேதோமையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தது போல உங்கள் வீட்டையும் அவர் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை உண்டாக்குவார். முதலாவது, அவர் உங்கள் பிள்ளைகளை நிலைக்க பண்ணுவார். தேவன் தாவீதிடம் அவன் குமாரனாகிய சாலமோனை குறித்து, அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று உரைக்கிறார். தேவனுக்கு வீட்டை கட்டும்படி உங்கள் பிள்ளைகளும் மறுரூபமாக்கப்படுவார்கள். அவர்கள் இருதயங்கள் தேவனிடமாய் திரும்பும். அவர்கள் ஆவி தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவ ஆவியுடன் இணைக்கப்படும். தேவன் அவர்களை உயர பண்ணுவார், செழிக்க பண்ணுவார். அவர்கள் தகப்பனாய் இருப்பார். அவர்கள் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள். பயப்படாதிருங்கள். தேவன் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவார்? ஒரு அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவார். அந்த அஸ்திபாரம் இயேசுவா இருப்பார். இயேசுவே அஸ்திபாரம் என்று வேதம் கூறுகிறது.